السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أبدا. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله حرم أجساد الأنبياء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேச செல்வர்கள், ஷேக்மார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் மீலாது விழாவையும் கந்தூரி விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் கூறுகிறான்: ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. மௌத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது இறைவன் தான், அல்லாஹ் தான் என்று தனது திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான். மௌத்து என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடலில் இருந்து அந்த ரூஹ் பிரிந்து விடுமேயானால், அந்த உயிர் சென்று விடுமேயானால் அவர் மௌத்தாகிவிட்டார் என்று நாம் கூறுவோம். அந்த மௌத்தை அல்லாஹ் படைத்திருக்கான். அந்த மௌத்துக்கு மௌத்துண்டா என்று சொன்னால் அதையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கியாமத் நாளையில் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பின்னால், நரகவாதிகள் நரகத்துக்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மௌத்தை ஒரு ஆட்டினுடைய தோற்றத்தில் கொண்டு வருவான். ஒரு ஆட்டினுடைய வடிவத்தில் மௌத்தை கொண்டு வந்து சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் மத்தியில் அந்த ஆட்டை நிறுத்தி அல்லாஹ் அழைப்பான். சொர்க்கவாதிகளே வாருங்கள், நரகவாதிகளே வெளியே வாருங்கள். எது என்று தெரிகிறதா? சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், நரகவாதிகள் சொல்வார்கள், தெரியும், மௌத்து தான் சொல்லி. அந்த மௌத்தை இன்றைய தினத்தில் நான் அறுத்து விட்டேன், இல்லாமல் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான். அன்றைய தினத்தில் மௌத்த அல்லாஹ் மௌத்தாக்கி விடுவான், இல்லாமல் ஆக்கி விடுவான். நீங்கள் இப்பொழுது எங்க சொர்க்கத்துக்கு சென்று விட்டீர்களே, நிரந்தரமாக சொர்க்கத்தில் தான் இருப்பீர்கள், மௌத் என்பது உங்களுக்கு கிடையாது. நரகத்து சென்றவர்களுக்கு பார்த்தா அல்லாஹ் சொல்வான், நரகத்தில் தான் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள், நரகத்திலிருந்து உங்களுக்கு மௌத் என்பதை நீங்க ஆசை வைக்க முடியாது, மௌத்தாகி விடுவோமே, நமக்கு தண்டனை இல்லாமல் போயிடுமே என்று நினைக்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே கூறுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்: ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. மௌத்தையும் அல்லாஹ் படைத்தான், ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஹயாத் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறார், அவருக்கு உயிர் இருக்கும் பொழுது, அந்த ரூஹ் இருக்கும் பொழுது அவர் ஹயாத்தோடு இருக்கிறார் என்று நாம் கூறுவோம். அவர் உயிரோடு இந்த உலகத்தில் இருந்தால் அவர் ஹயாத்தாக வாழ்கிறார், அவர் ஹயாத்துடன் இருக்கிறார் என்று நாம் சொல்வோம். அந்த ரூஹ் இருக்கிறதே, அந்த உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் காரணம் அவரை ஹயாத்தாக்குவதற்கு. உயிர் ஒரு காரணமாக இருக்குது. இந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உயிர்தான் காரணம். ஒரு மழை பொழிகிறது என்று சொன்னால் மேகம் ஒரு காரணம், மேகம் வந்தால் தான் மழை பொழியும். அதே போன்றுதான் ஒரு மனிதர் ஹயாத் என்று சொன்னால் உயிர் இருக்கணும், உயிர் தான் அவருக்கு ஒரு காரணம். அவர் உயிர் இருந்தால் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார், அந்த உயிர் சென்று விட்டால் அவர் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ரூஹ் ஹயாத்தை படைக்கல, அந்த ரூஹ் அந்த ஹயாத்தை படைக்கவில்லை, ஹயாத்தை படைத்தது அல்லாஹ் தான். இந்த ரூஹ் ஒரு காரணமாக அந்த ஹயாத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ரூஹ் இல்லாமல் கூட ஹயாத்தாக்க முடியும். அல்லாஹ் நாடினால்
ரூஹ் தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. ரூஹ் இல்லாமல் ஒரு மனிதனை அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்தை இருவர்களும் காரணமாக இருப்பார்கள். தாய் தந்தை இருந்தால்தான் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும். தாய் தந்தை இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தை கிடையாது. அப்ப தாயும் தந்தையும் தான் ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அப்ப காரணம் தாயும் தந்தையும் ஒரு குழந்தைக்கு ஒரு காரணமா இருக்குது. அதனால குழந்தை இந்த உலகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறக்க செய்கிறான். அப்ப தாயும் தந்தையும் காரணமாக அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நாடினால் தாயும் தேவையில்லை, தந்தையும் தேவையில்லை. தாயும் தந்தையும் இல்லாமல் ஒரு குழந்தையை அல்லாஹ்வால் இந்த உலகத்துல கொண்டு வர முடியும். அல்லாஹ் நாடினால் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லாஹ் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான். தந்தை இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் தந்தை இல்லாமல் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்தான். அவ காரணம் தந்தை என்ற ஒரு காரணம் இல்லாமல் தாயினுடைய காரணத்தை கொண்டு மட்டும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அப்ப தாயும் தந்தையும் இல்லாம ரெண்டு பேரும் காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய தாய் தந்தை இல்லாமல், பெற்றோர்கள் இல்லாமல் அல்லாஹ்வால் இந்த உலகத்துல ஒரு மனிதனை கொண்டு வர முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் நாடினால் ஒரு மனுஷனை ஹயாத்தாக ஆக்க முடியும். ரூஹ் இல்லாமல், உயிர் இல்லாமல் வாழ செய்ய முடியும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜும்மாவுடைய தினம் சஹாபாக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கம் செய்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு அழுக்குரலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அழுகையினுடைய சத்தம். ஒரு குழந்தை, சிறிய குழந்தை, பிறந்த குழந்தை சினிங்கி சினிங்கி அழுகக்கூடிய சத்தத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல அந்த குத்பா நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கேட்டதுதான் தாமதம், கீழே இறங்கிட்டாங்க. அந்த குழந்தை எந்த இடத்துல இருந்து சத்தம் வந்ததோ அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த குழந்தை இல்லை, மரக்கட்டை. இந்த மரக்கட்டை அழுகுது, மரக்கட்டை அழுகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகிற? அழுகிறதுக்குரிய காரணம் என்ன? மரக்கட்டை பேசியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல, நாயகமே இவ்வளவு நாள் மெம்பர்ல ஏறுவதற்கு என்னுடைய மரக்கட்டையத்தான் நீங்கள் பயன்படுத்தினீர்கள். உங்களுடைய புனிதமான பாதம் என்னுடைய மரக்கட்டையில் பட்டுக்கொண்டே இருந்தது. உங்களுடைய பரக்கத்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. புது மிம்பர் படியை தயார் செய்ததற்கு பின்னால் என்ன தூக்கி வீசிட்டீங்க. உங்க பரக்கத்தை நான் எப்போ பெறுவது? எப்படி எனக்கு அந்த பரக்கத்து கிடைக்கும்? முடிஞ்சிச்ச. இனிமேல் என்ன செய்ய மாட்டீர்கள், என்னை பயன்படுத்த மாட்டீர்கள் நாயகமே. உங்களுடைய பரக்கத்து இல்லாமல் போயிட்டது, என்னால தாங்க முடியல. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன குழந்தைய எப்படி அரவணைத்து அழுகையை நிறுத்த வேண்டுமோ அதன் அடிப்படையில் அந்த மரக்கட்டைய அப்படியே செஞ்சாங்க, அணைச்சி, நீ என்ன ஆசைப்படுற? உன்னை எங்கிருந்து நாங்கள் எடுத்தோமோ, எந்த காட்டிலிருந்து உன்னை எடுக்கப்பட்டதோ அந்த காட்டில் கொண்டு ஒரு மரமாக ஆக்கிவிடவா, அல்லது சொர்க்கத்தினுடைய மரமாக நீ ஆகுவதற்கு நீ ஆசைப்படுறியா? நாயகமே, சொர்க்கத்தினுடைய மரமாக தான் நான் இருக்க ஆசைப்படுறேன், இந்த உலகத்தில் மரமாக இருக்க ஆசைப்படல. அழுகையை நிறுத்தியது. ஒரு மரக்கட்டை, ரூஹ் இல்லை. அந்த மரக்கட்டைக்கு ரூஹ் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹயாத்தாக்கினான். அப்ப ரூஹ் இல்லாமலும் கூட அல்லாஹ் நாடினால் ஹயாத்தாக்க முடியும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசத்தில் அந்த மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்யும் பொழுது அழுகையை நிறுத்தினார்களே, இதைத்தான் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஒரு சமயம் அபூ ஜஹல் வந்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, என் கையில இருப்பது என்னன்னு கேட்டான். கையில் நான் பொத்தி வைத்திருக்கிறேனே அது எது?
உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுவே சொல்லும் நான் யாருன்னு. உன் கையில் இருக்கிறதே சொல்லும். தன்னால நினைச்சது கலிமாவை சொல்லுது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் நான் சாட்சி சொல்கிறேன். கல்லு பேசுது. பொடி பொடி கல்லை புறக்கிட்டு வந்திருக்கான். சின்ன சின்ன கல்லு பொடி கல்லை புறக்கிட்டு வந்த அந்த அபூ ஜஹில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல நான் கையை வைத்திருப்பது எது என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது பேசு சொன்னாங்க. அது பேசி கலிமாவை சொல்லுது. அந்த கல்லுக்கும் கூட ரூஹ் இல்லாமல் அல்லாஹ் ஹயாத்தை உண்டாக்கினான். கைபர் யுத்தம் முடிந்தது. கைபரில் இருக்கக்கூடிய ஒரு பெண், யஹூதியத்தான ஒரு பெண். அப்ப யஹூதிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக பொறாமைப்பட்டவர்கள் தான். நமது சமுதாயத்தில் நபி வரலிய அரபி நாட்டில் வந்திருக்காங்கன்னு சொல்லி பொறாமை குணமுடையவங்க தான். இதுல வர கைபர் யுத்தம் வெற்றி கிடைச்சிட்டு பொறாமை தாங்க முடியல. அவ ஒரு யஹூதி பெண். அந்த யஹூதி பெண்ணுக்கு உண்மையான நபியா அல்லது நபி இல்லாம நபின்னு சொல்லி பொய் சொல்றாங்களா? அதற்காக விருந்து கொடுக்குற அந்த விருந்துல விஷத்தை தடவுனா உண்மையான நபியா இருந்தா ஒன்றும் செய்யாது. உண்மையா நபி இல்லாம இருந்தா அதுலயும் அவங்க மூத்த விடுவான், பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கலாம். அதன் அடிப்படையில் அந்த பெண்ணு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, நாயகமே உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், சில சஹாபாக்களை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி யஹூதியத்தான் பெண்ணா இருந்தாலும் விருந்து கொடுக்க ஆசைப்படுறாங்களன்னு போனாங்க. சஹாபாக்களும் போனாங்க. அந்த விருந்துல அந்த சாப்பாடு வச்சாங்க. இறைச்சி துண்டு, ஆட்டினுடைய இறைச்சி துண்டு, பொரிக்கப்பட்ட இறைச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டினுடைய அந்த இறைச்சி துண்டு பேசுது, நாயகமே விஷம் தடவப்பட்டுள்ளேன், சாப்பிடாதீங்க, நீங்க சாப்பிட வேண்டாம். ஆடு அறுக்கப்பட்டு உரிக்கப்பட்டு துண்டு துண்டாக நறுக்கப்பட்டு பொரிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வைக்கப்பட்டிருந்த அந்த ஆடு நபி ஸல்லல்லாஹு அந்த துண்டு ஆட்டினுடைய இறைச்சி துண்டு பேசியது, நான் விஷம் தடவப்பட்டுள்ளேன், நீங்க புசிக்காதீங்க, சாப்பிடாதீங்க நாயகமே. அல்லாஹ்வால் ரூஹ் இல்லாமலும் கூட ஹயாத்தாக்க முடியும். அல்லாஹ் நாடினால் ரூஹ் தேவையில்லை. எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆயிட்டாங்க, ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்க, அவர்களுக்கும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்துருக்கான். வலிமார்கள் அவர்களும் பல வலிமார்கள்லாம் வஃபாத் ஆகி விட்டார்கள், அவர்களும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னா என்ன? அவங்கள மண்ணு திங்காது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கி விட்டான். பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அந்த தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமாருடைய உடலை புசிக்க கூடாது. நபிமார்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, கபரை தோண்டினாலும் அங்க அப்படியே இருப்பாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான், வலிமார்களையும் அல்லாஹ் அப்படி ஆக்கி இருக்கிறான். மண்ணோட மண்ணாக ஆகிவிட்டார்கள் என்று சந்தேகம் சஹாபாக்களுக்கு யாருக்காவது வந்ததா? நபிமார்கள். அப்போ பூமா நபி குறிப்பாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டா எந்த சஹாபாக்களாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதற்கு பின்னால் மண்ணோட மண்ணாக உக்கி போயிட்டாங்க, தோண்டுனா ஒன்றும் கிடையாது, உடம்பே இருக்காது என்ற எண்ணம் அந்த சஹாபாக்களுக்கு வருமா? அப்படி எண்ணம் வந்தா அது சஹாபி அல்ல, முனாஃபிக். அந்த எண்ணம் எந்த சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் தான் என்ற நம்பிக்கை, உறுதியான எண்ணம், சாதாரண நம்பிக்கை இல்ல, உறுதியான எண்ணம் இருந்தது. உறுதியான எண்ணம் எப்படி இருந்தது? அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அவர்கள் தான் முதல் ஹலீஃபா. சுமார் 2.25 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால வசியத்து செஞ்சாங்க சஹாபாக்கள்கிட்ட. குறிப்பாக தனது மகள் ஆயிஷா நாய் இடத்துலையும் சொன்னாங்க, 63 வயசு எனக்கு வந்துட்டு, வரக்கூடிய வாரம் திங்கக்கிழமை நான் மௌத்தா போயிடுவேன்,
நான் மௌத்தா போனா சில சஹாபாக்கள் சொல்றாங்க, எனது ஜனாசாவை நீங்க கொண்டு போகணும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு கொண்டு போகணும். அவங்களுடைய புனிதமான அந்த கபர் ஷரீஃபுக்கு பக்கத்துல கொண்டு போகணும். கொண்டு போய் அனுமதி கேட்கணும். நீங்க உங்களுடைய தோழர் அபூபக்கர் உங்களுக்கு பக்கத்துல அடக்கம் செய்வதற்கு நாயகமே உங்களுக்கு விருப்பம் தானா? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தா அங்க அடக்குங்க. ஹயாத்தோடு இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வஃபாத்தாகி 2.5 வருஷம் ஆச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் வஃபாத்தாகி விட்டால் எனது ஜனாசாவை நீங்கள் கொண்டு சென்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்க வைக்கணும். அவர்கள் அனுமதி கொடுத்தால் இங்க பக்கத்துல என்ன செய்யுங்க, அடக்கம் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தா நீங்க அடக்குங்க. அனுமதி வரலையா, ஜன்னத்துல் பகீரில் அடக்கிருங்க. அது மாதிரி வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க ஜனாசாவை கொண்டு போனாங்க. கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபர் ஷரீஃபுக்கு முன்னால வச்சாங்க. சஹாபாக்கள் பேசினாங்க, நாயகமே உங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்கு அவங்க ஆசைப்பட்டாங்க, பிரியப்பட்டாங்க. நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க அவங்க உங்க பக்கத்தில் அடக்கம் செய்யறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கபர்ல இருந்து சப்தம் வருது, அத்கிலுல் ஹபீப இலல் ஹபீப், கொண்டு வாங்க எனது ஹபீப், எனது தோழர், என்னுடன் இருந்தவர், 23 ஆண்டு காலம் எனது கூட்டாளியாக தோழராக இருந்தார், அந்த ஹபீப எனக்கு பக்கத்துல கொண்டு வாங்க. ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் அந்த கேட்டு பூட்டப்பட்டிருந்தது. பூட்டப்பட்ட கேட்டுல அந்த பூட்டு தன்னால திறந்து கீழே விழுந்துட்டு கேட்டு திறக்குது. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அடக்கம் செஞ்சாங்க. எந்த சஹாபாக்களுக்காவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தாகிறதுக்கு முன்னால இப்படி வசியத்து செஞ்சாங்களே, சந்தேகம் வந்துச்சா? மூத்தா போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி அவங்க அனுமதி கொடுப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு அப்புறம் அனுமதி கொடுப்பாங்களா? அவங்களுக்கு தான் ஹயாத்து இல்லையே. அந்த எண்ணம் எந்த சஹாபாக்களுக்கு வந்ததா? வந்திருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க தானே. எல்லா சஹாபாக்களும் ஆமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள், அங்க கொண்டு போனா அவங்க அனுமதி பெற்றா, அனுமதி கொடுத்தாலும் அங்கே அடக்குவோம், இல்ல ஜன்னத்துல் பக்கீல போய் அடக்கம் செய்வோம் என்று எல்லா சஹாபாக்களும் அந்த எண்ணம் தான். சஹாபாக்கள் யாருக்கும் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாலும் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சாதாரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி தோழர் அல்ல. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த அபூபக்கருடைய ஈமானும் மற்ற உலகத்துல உண்டான எல்லா மூமிகளுடைய ஈமானையும் தராசில நிறுத்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் வலுவான ஈமான் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்கிலுல் ஹபீப இலல் ஹபீப், அவங்களை என்னிடத்துல கொண்டு வாங்க, எனக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மற்ற ஏழை சஹாபாக்களுக்கும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள். வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் கலைபுரம் அங்க நடக்குதுன்னா எல்லா சஹாபாக்களும் கவலையோடு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில வாள் எடுத்துட்டாங்க. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னார், வாளால வெட்டிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில உமர் ரலியல்லாஹு கடுமையானவங்க. உமர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று யாராவது ஒருவர் கூறுவாரேயானால் அவருடைய தலையை நான் எடுத்து விடுவேன். எந்த சஹாபாக்கள் வாய் திறக்கல, மௌத்தா போயிட்டாங்க. இப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அவர்களுடைய முகத்துல மூடப்பட்டிருந்த அந்த திரையை அகற்றி நெத்தியில் முத்தமிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, திபுத்த ஹய்யன் வ மய்யிதா, உலகத்துல வாழும்போது நறுமணம் மிக்கவர்களா வாழ்ந்தீங்க, இப்பவும் நல்ல நறுமணம் உடையவர்களா இருக்கிறீங்க நாயகமே.
ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் கூறுகிறேன், லா யுதீகு கல்லாஹு அல் மௌத்தத்தைனி அபதா, உங்களுக்கு அல்லாஹ் 2 மௌத்த ஆக்கல. 2 மௌத்து உங்களுக்கு கிடையாது. அப்ப உங்களுக்கு ஒரு மௌத்து தான். மௌத்தாகி விட்டால் கபர்ல வச்சாச்சுன்னா உங்களை ஹயாத் ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் எப்பொழுதும் நிரந்தரமான ஹயாத் என்பதை அறிந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் அங்க போய் நின்று சஹாபாக்களுக்கு மத்தியில வாள் எடுத்து நாம் வெட்டிடுவேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படி பணிய செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் அஃப இம்மாத அவ் குதிலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். இதற்கு முன்னாலும் 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். அவர்கள் எல்லாம் வஃபாத் ஆகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய சொல்லு. அஃப இம்மாத அவ் குதிலன் கலபத்தும், அந்த நபி மௌத்தாகி விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்க அப்படியே திரும்பிடுவீங்களா? பழைய மார்க்கத்துக்கு போயிடுவீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தாகி விடுவார்கள் என்பதை அல்லாஹ் முன்னாலேயே சொல்லிட்டான் என்பது அப்படியே உபதேசத்துக்கு பால் அப்படியே கீழே போட்டாங்க. உமரது எல்லா காலம் ஆயத்து இருக்கிறது எனக்கு நினைவுக்கு இல்லைன்னாங்க, நினைவுக்கு எனக்கு வரல. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த 23 ஆண்டு காலம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தார்கள். அவர்களுடைய விஷயம் எல்லாம் என்னது என்பதை எல்லாம் அறிந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளவு விஷயமும் தெரியும். யாருக்கும் தெரியாத பல ரகசியம் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்தாகி விட்டா என்னை கொண்டு போகணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வச்சு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் என்ன அடக்கணும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்ல, அதன் பிரகாரம் தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த சஹாபாக்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணோடு மண்ணா ஆகிவிட்டார்கள் என்ற சந்தேகம் இல்லாதவர்கள் தான் இருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலம் அப்படி புனிதமான காலம். அதுக்கு பின்னாலும் நல்லவங்க வந்தாங்க, சாலிஹீன்கள் வந்தாங்க. இப்படி நல்லவர்கள் எல்லாம் வந்து அதே அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்களும் இருந்தார்கள். காலம் போக போக 1400 ஆண்டுகள் அப்படியே கடந்து போக போக கியாமத்தினுடைய நெருக்கம் வர வர ஒன்றும் தெரியாதவங்க ஸ்கூல்ல படிப்பாங்க, 9வது 8வது 9வது 10வது பேசுவாங்க. நம்மள மாதிரி தான் நபி நம்மளே போலதான். இவர் தான் பெரிய ஆளு, நபி சின்ன ஆளு. மண்ணோட மண்ணா ஆகிட்ட இவருக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி என்ன செய்வாங்க, குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் ஒன்றும் தெரியாது. குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் ஒன்றும் அறியாதவர்கள், தெரியாதவர்கள், புரியாதவர்கள், எதுவுமே ஒன்றும் விளங்க சக்தி இல்லாதவர்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போன்ற மனிதர். அவர்கள் மண்ணோட மண்ணா ஆகிவிட்டார்கள் என்று பிற்காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் வரும் என்பதை எல்லாம் அறிந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஏன்னா பின்னால ஒரு கூட்டம் வரும், சந்தேகத்தை நிவர்த்தி பண்றாங்க. அந்த கூட்டம் ஒரு பேர் சில பேர் என்ன செய்யலாம், திருந்த வாய்ப்பு இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எண்ணம் வந்து அவங்க என்ன செய்யலாம், உண்மையான மூமினான முஸ்லீமாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு ஹதீஸ். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு அலைய ஃபீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு சந்தேகம் இல்லை, பின்னால் வரக்கூடியவங்க இதே மாதிரி சந்தேகம் வரலாம் என்ற அடிப்படையில் அவங்க சந்தேகத்தை கலப்புறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. கைஃப, எப்படி நாயகமே, உங்களுக்கு நீங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா நாங்க ஸலவாத்து சொல்லலாம், நீங்க மௌத்தாகி விடுவீங்க, மண்ணோட மண்ணாக ஆகி விடுவீங்க, எப்படி நாங்க ஸலவாத்து சொன்னா உங்களுக்கு கேட்கும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்மஉ ஸலாத்தக்கும் ஃபீ உதுனைய, உங்களுடைய ஸலவாத்தை எனது 2 காது வழியாக நான் கேட்பேன். என் மீது ஸலவாத் சொன்னா
அந்த சந்தேகத்தை அப்படி நிவர்த்தி பண்றாங்க. நான் ஹயாத்தோட தான் இருப்பேன், மூத்தா விட்ட நான் மண்ணோட மண்ணா ஆறதெல்லாம் இல்லை. அந்த நேரத்துல தான் இந்த ஹதீஸை இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அந்த குல் அஜ்சாதுல் அன்பியா என்ற ஹதீஸையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அந்த குல அஜ்சாதுல் அன்பியா நபிமாருடைய உடலை இந்த பூமி திங்காது. உங்களுடைய சலவாத்தை நான் கேட்பேன். அஸ்மு ஸலாத்தக்கும் ஃபீ உதுனைய, என்னுடைய 2 காது வழியாக செவி வழியாக நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத் எங்கிருந்தாலும் சரிதான், எவ்வளவு தூரத்திலிருந்து என் மீது சலவாத் சொன்னாலும் சரிதான், என்னால் கேட்க முடியும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லும் பொழுது சில பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ற அடிப்படையில் சந்தேகத்தை சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணோட மண்ணா ஆயிடுவாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ் குர்ஆனில கூறுவது நபிமாருடைய அந்தஸ்துக்கு கீழ் இருப்பவர்கள், நபிமாருடைய உம்மத்துல கட்டுப்பட்டவங்க ஷஹீதாகி விட்டால் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. ஒரு இடத்துல தகூலூன்னு சொன்னா, சொல்லாதீங்கன்னு சொன்னா. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து வீரமரணம் அடைந்தவர்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்க சொல்லக்கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல நினைக்காதீங்கன்னு சொல்றான். மனசுல கூட என்ன செய்யக்கூடாது? சுஹதாக்கள் மௌத்தாகி போயிட்டாங்க நீங்க நினைக்காதீங்க. பல் அஹ்யாவுன், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. சுஹதாக்களே ஹயாத்தோடு இருக்கிறாங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன், அல்லாஹ் ரிஸ்க் வழங்குறான், அவர்களுக்கு உணவு கொடுக்குறான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ரிஸ்க் எல்லாம் கொடுக்குறானா இல்லையா? கடைசியில் வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு உம்மத்துல ஒருவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அதே போலதான் சுஹதாக்களும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். சுஹதாக்களே நபியினுடைய உம்மத்துல கட்டுப்பட்டவர்களே ஹயாத்தா இருக்கும் பொழுது நபிமார்கள் ஹயாத்தா இருக்க மாட்டாங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டான். சுஹதாக்களை கொண்டு அல்லாஹ் விளக்கம் சொல்லலாம். சுஹதாக்கள் ஹயாத் என்று சொன்னால் நபிமார்களும் ஹயாத்து தான். அவ் சஹாபாக்களும் ஹயாத்தா இருக்கிறார்கள், வலிமார்களும் ஹயாத்தா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. அல்லாஹ் ஒரு மனுஷனை நேசிச்சானா அந்த மனுஷனை இந்த பூமி எதுவுமே சாப்பிடாது. பூமிக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? ஹராமாக்கி இருக்கா. எத்தனையோ நம்ம சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 100 ஆண்டுகள் சுமார் ஆயிடுச்சு. வலீத் இப்னு அப்துல் மலிக்கினுடைய ஆட்சி காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபர் ஷரீஃப், அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அவருடைய அந்த வலீத் இப்னு அப்துல் மலிக்கினுடைய அந்த ஆட்சி காலத்துல சுவர் இடிந்து விழுந்துருச்சு. சுத்தி சுவர் கட்டப்பட்ட ஒரு சுவர் கீழே விழுந்தது. ஒருவருடைய கால் வெளியே தெரியுது, யாரும் தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலான. அந்த நேரத்தில் தான் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்திருக்கிறாங்க, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலதான். புகாரிலே வருது ஹதீஸ். புகாரிலே இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை நிச்சயம் கொண்டு வர்றாங்க. 100 வருஷம் ஆனதுக்கு பின்னாலும் சரிதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான கரத்தை பற்றி பிடித்தவர்கள் அவர்களை பூமி என்ன செய்யாது? சாப்பிடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுக்கு நேசமானவர்களை அல்லாஹ் அப்படியே உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துட்டான். நபிமார்களுக்கு முதல் இடம், 2வது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், 3வது வலிமார்களுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்ப அவர்களே எல்லாம் அவருடைய உடம்பை எல்லாம் மண்ணு திங்காது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ரூஹ் இருந்தால்தான் அவர்கள் ஹயாத் என்பது அல்ல, ரூஹ் இல்லாமலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை ஹயாத்தாக ஆக்கியிருக்கிறான் என்பதற்கு சாட்சிதான் இது போன்ற கந்தூரி விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அல்லாஹ் மூமினுடைய இதயத்தில் அல்லாஹ் போட்டு விட்டான். இவர்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். வேற யாருக்காவது இப்படி கந்தூரி நடக்குதா? கந்தூரி விழாக்கள் என்பது குர்ஆன் ஓதுவதோ மௌலிது ஓதுவதோ இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் யாருக்காக வேண்டி நடைபெறுகிறது? அல்லாஹ்வுக்கு நேசமான பிரியமானவர்களுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சிகளை அல்லாஹ் நடத்தும்படி மூமினுடைய இதயத்தில் அல்லாஹ் போட்டு விட்டான். அதன் காரணமாகத்தான் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி
வேண்டுகிறோம். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற அந்த கந்தூரி விழாவை நம்ம ஷேகுமார்களுக்காக வேண்டி கந்தூரி விழாவை நாம் நடத்துகின்றோம். நமக்கு ஷேகுமார்கள் வந்தார்கள். ஒரு தரீக்காவிலிருந்து அவருடைய கரத்தை பிடித்து நாம் பையத்து பெற்றிருக்கிறோம். எதுக்காக வேண்டி அவங்க பையத்து கொடுத்தாங்க? ஏன் தரீக்காவில் இருக்கணும்னு சொன்னாங்க? பல பல கூட்டம்லாம் வருவாங்க, அந்த கூட்டத்தார்கள் உண்மையான மூமின்கள் அல்ல, முனாஃபிக்கினுடைய வழியில இருப்பார்கள். முனாஃபிக்கினுடைய வழியில் அவர்கள் இருந்து மக்களை எல்லாம் கெடுத்து விடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த சமுதாயம் 73 கூட்டமாக பிரிவார்கள், ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, மீதி 72 கூட்டம் நரகத்துக்கு செல்வார்கள் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தார்கள் வந்து மூமினுடைய அந்த ஈமானை கெடுத்து விடக் கூடாது, அவர்களை ஃபசாதாக்கி விடக் கூடாது, நரகத்தின் பக்கம் இழுத்து விடக் கூடாது என்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல தரீகாவை கொடுத்தான். தரீகாவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த ஷேகுமார்களையும் அல்லாஹ் தந்தான். அவர்களுடைய கரம் பிடித்து அவர்களுடைய சொல்படி சரியான முறையில் நடந்தால் இவர்களும் அந்த ஷேகுமாருடைய கரத்தை பிடித்து நாளைக்கு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஷேகுமார்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். தரீகாவின் அடிப்படையில் ஷேகுமார்கள் வருவதற்கு காரணம் என்ன? மற்ற கூட்டத்துக்கு போயிடக்கூடாது, உண்மையின் அடிப்படையில் சத்திய கொள்கையின் அடிப்படையில் சரியான முறை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஷேகுமார்கள் வந்து அவர்களுக்கு நம்ம பையத்து பெற்று அவருடைய சொல்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சொல்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நடந்தால்தான் அந்த ஷேகுமாருடைய உண்மையான பல கோடிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க உலகத்துல. நூர்ஷா தரீகா, அந்த தரீகா, இந்த தரீகான்னு ஏமாத்தி தப்லீக்கு ஆதரவு, அதுக்கு ஆதரவு, இதுக்கு ஆதரவு எல்லாம் விட்டு நாங்களும் தரீகா தான் தரீகான்னு சொல்லி உண்மையான மூமினுடைய அந்த ஈமானுக்கு எடுக்கிறதுக்காக பல வழிகளில் பல கோலத்துல பல இடத்துல என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு நாங்க தரீகான்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தரீகா சத்திய கொள்கையின் அடிப்படையில் சஹாபாக்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், முஹத்திதீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியின் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் தரீகாவில் இருந்தார்கள். அந்த தரீகாவின் அடிப்படையில் தான் நமக்கு ஷேகுமார்கள் வந்திருக்கிறார்கள், சரியான வழியை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் இருப்போம். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.